இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதுக்கோட்டையில் இருக்கிற ரொம்பவே சக்தி வாய்ந்த அருள்மிகு அரியநாச்சி அம்மன் கோயிலை பற்றி தான். சோழர்கள் கட்டின இந்த கோயிலில் அப்படி என்ன சிறப்புன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசாக பாருங்கள். வரலாற்று பக்கத்தை திருப்பி பார்த்தா குலோத்துங்க சோழன் சிவபெருமானுக்கு கோயில் கட்டும்போதே அம்பாளுக்கும் பக்கத்திலேயே ஒரு தனி கோயில் கட்டணும்னு நினச்சி உருவாக்குனது தான் இந்த அரியநாச்சி அம்மன் கோயில். சோழர்கள் மட்டும் இல்லாமல் பாண்டியர்களும் பல்லவர் மன்னர்களும் கூட இந்த கோயிலை சீரமைச்சிருக்காங்க. அதுக்கான அடையாளமாக பாண்டியர்களோட மீன் சின்னம் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த கோயிலுக்கு போனால் என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு கேட்குறீங்களா? திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் தோஷங்களால் கஷ்டப்படுறவங்க, இவங்க எல்லாருக்கும் அரியநாச்சி அம்மன் ஒரு கண்கண்ட தெய்வமாக இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக ராகு காலத்தில் அம்மனுக்கு அரளி மாலை போட்டு நெய் தீபம் ஏற்றி கும்பிட்டா நினச்சது நடக்கும். வேண்டுதல் நிறைவேறின உடனே தங்கம் அல்லது வெள்ளியில் பொட்டு வாங்கி உண்டியலில் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒன்றா சேர்ந்து வளர்ந்துருக்கிற ஆலமரம், வேப்ப மரத்தை சுற்றி வந்து மஞ்சள் கயிறு கட்டி நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. அங்கே இருக்கிற நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் செஞ்சால் எல்லா தோஷமும் பறந்து போயிடும்னு சொல்லப்படுது. முக்கியமாக ஆடி மாதம் வந்துட்டா கோயிலே பக்தர்களால் நிரம்பி வழியும். பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற லட்சார்ச்சனையும் திருவிளக்கு பூஜையும் பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்கும். கோயில் காலையில் 6 மணிலிருந்து 10 மணி வரையும், ஈவினிங் 5 மணிலிருந்து 8 மணி வரையும் திறந்திருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை அரியநாச்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.